வணக்கம் நண்பர்களே, சைபர்ஸ் உங்களை வரவேற்கிறேன். கடந்த வீடியோவில் உங்கள் இமெயில் முகவரி உங்களை பற்றி என்னவெல்லாம் சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட இமெயில் முகவரி எப்படி இருக்க வேண்டும் அல்லது எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பது பற்றி பார்க்க போகிறோம். இமெயில் முகவரி என்று சொல்லும்போது பெரும்பாலும் ப்ரொஃபஷ்னல் இமெயில் பற்றி தான் நம்ம இங்கே பேசுகிறோம். ஸோ உங்கள் ப்ரொஃபஷ்னல் இமெயில் எப்படி இருக்கணும், அதற்காக சொல்லப்படும் பொதுவான நெறிமுறைகள் என்ன, அறிவுரைகள் என்ன, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இமெயில் முகவரி அப்படின்னு சொல்லும்போதே நீங்கள் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் முகவரி எப்படி முடிகிறதா சர்வீஸ் ப்ரொவைடர் வச்சு அது உங்களை பற்றி என்ன பொதுவான அம்சங்கள்லாம் சொல்லுதுன்னு பார்த்தோம். இந்த இதில் சர்வீஸ் ப்ரொவைடர் அத்தனை முக்கியம் இல்லை. நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப எந்த சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட வேணால் இமெயில் முகவரி வாங்கிக்கலாம். ஜிமெயிலாக இருக்கலாம், ஜோஹோ மெயிலாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருந்து கொஞ்சம் என்கிரிப்ஷன் தேவைன்னா ப்ரோட்டான் மெயில் வாங்கிக்கலாம். எந்த இமெயில் முகவரி வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். ஆனால் உங்களோட பெயர் அதில் எப்படி இருக்க வேண்டும் என்பது கவனத்துக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ப்ரொஃபஷனல் இமெயில்னு வரும்போது பெயர் இமெயில் முகவரி எப்படி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்கின்றனர். ஏன்னா யுவர் இமெயில் அட்ரஸ் இஸ் யுவர் டிஜிட்டல் ஹேண்ட்ஷேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இமெயில் முகவரி வெறும் தகவல் தொடர்புக்கானது மட்டுமல்ல, அது ஒரு டிஜிட்டல் கைகுலுக்கல் என்று சொல்கின்றனர். கார்ப்பரேட் உலகில் வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கும் போது அல்லது கான்ட்ராக்ட்ஸ் இதையெல்லாம் அப்ரோச் பண்ணும்போது நம்ம பிஸ்னஸ் நோக்கில் தொடர்பு கொள்ளும்போது இப்போது நம்மளுடைய டிஜிட்டல் அடையாளமாக இமெயில் முகவரி இருக்குது. அதனால் அந்த இமெயில் முகவரி எப்படி இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றனர். அதில் சொல்கிற முதல் விஷயம் என்னென்னா, இமெயில் முகவரி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ப்ளஸ் ஜிமெயில் அல்லது அந்த ஜோஹோ மெயில் மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுடைய பெயர் முதல் பெயரும் கடைசி அது முடியக்கூடிய பெயரும் ரொம்ப தெளிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்கோர்ஸ் இது இங்கிலீஷ் வெஸ்டர்ன் வேர்ல்டுக்காக சொல்கிறது. நம்ம பொதுவாக ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு பார்க்குறது இல்லை, இனிஷியல் தான் போட்டுக்கிறோம். இப்போ இனிஷியல் அதோடு சேர்த்து உங்களோட பெயர் சரியாக இருக்க வேண்டும். யூ வேல்யூ கிளாரிட்டி, பர்சனல் பிராண்டிங் அண்ட் ப்ரொஃபஷ்னலிசம். அதாவது நீங்கள் தெளிவான தன்மையை முக்கியமாக நினைக்கிறீங்க, பர்சனல் பிராண்டிங்கை முக்கியமாக நினைக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷ்னலாக இருக்கீங்க அப்படின்றது உங்கள் இமெயில் முகவரி உணர்த்துமா. அதனால் பெயரில் உங்கள் பெயர் கச்சிதமாக வெளிப்படுற மாதிரி இமெயில் முகவரி இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன இது சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம் டாட் லாஸ்ட் நேம் @so&so.com அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் இமெயில் முகவரி இருக்கிறது நல்லது. உங்கள் இமெயில் முகவரி அப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமில் இமெயில் முகவரி சைன் பண்ணுறதுல ஒரு சிக்கல் இருக்குது. ரொம்ப ஜெனரிக் நேம், அதாவது நிறைய பேர் பயன்படுத்துகிற நேம் இருக்கிறவங்க அவங்களோட பெயரில் ஏற்கனவே இமெயில் முகவரி இருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் மிடில் நேமை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏற்கனவே ஃபார் எக்ஸாம்பிள் சுப்பிரமணியம்னோ அல்லது முனுசாமினோ அல்லது குப்புசாமினோ அல்லது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஜான் ஸ்மித், அந்த மாதிரி பெயர்களெல்லாம் நிறைய பேர் நிறைய ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கும். அவங்க முகவரியெல்லாம் ஏற்கனவே பதிவு செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்கள பெயரில் முகவரி புதிதாக கிடைக்கவில்லை என்றால் மிடில் நேமை சேர்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. நமக்கும் மிடில் நேம்ன்ற வழக்கம் அந்த அளவுக்கு இல்லை. நம்ம ஊர் பேரை சேர்த்துக்கலாம் அல்லது வேறு ஏதாவது பொருத்தமான பெயரை சேர்த்து கொள்ளலாம். என்ன பெயரை சேர்த்துக்கிறோன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அது ரொம்ப நீளமாகவும் இருந்துடக்கூடாது. மிடில் நேம் ரொம்ப பெருசாக இருந்தால் இமெயில் முகவரியே ரொம்ப பெருசாக போயிடும். பெருசாக போகும்போது டைப் செய்கிறதும் கஷ்டம். டைப் செய்யும்போது தவறுகள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்தவரை அந்த பெயர் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் லெட்டர்ஸ் இல்லாமல் இருக்கணும். அதனால் ஊர் பேரோ இல்லை மிடில் நேமோ பெருசாக இருந்தால் அதை தவிர்க்கிறது நல்லது. சின்னதாக இருந்தால் ஓகே. இல்லைனா உங்களுடைய ப்ரொஃபஷன் அல்லது வேலை சார்ந்த இதை நீங்கள் பயன்படுத்தலாம். உதாரணமாக ரைட்டராக இருந்தால் ரைட்டர்ன்றதை போட்டுக்கலாம், ஜேர்னலிஸ்ட்னா ஜேர்னலிஸ்ட்னு போட்டுக்கலாம், ப்ரோக்ராமர்னா ப்ரோக்ராமர்ன்றதை போட்டுக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் நல்லதாக இருக்கும். ஆக உங்கள் பெயர் உங்கள் பெயரை குறிப்பதாக ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் குறிப்பதாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ப்ரொஃபஷ்னல் இமெயிலுக்கு ரொம்ப முக்கியம். இது இமெயில் முகவரி எப்படி இருக்கணும்னு பார்த்தேன். இதே இதில் நம்ம இமெயில் முகவரி எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதையும் பார்த்துடலாம். நீங்கள் நிக் நேமையோ அல்லது செல்லமாகிறத விளையாட்டாக பயன்படுத்தக்கூடிய பெயர்களையோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம் நம்ம என்னென்னா, அதாவது இப்போ ஏற்கனவே பெயர் இருந்தால் பெயரை கொஞ்சம் மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம், அல்லது கூட ஒரு மிடில் நேம் சேர்த்துக்கலான்னு பார்த்தோம். அந்த மாதிரி மிடில் நேம் சேர்க்கறதுக்கு பதிலாக நிக் நேமை யூஸ் பண்ணுறதுன்ற பழக்கத்தை கைவிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிக் நேமில் இமெயில் வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி நிக் நேமில் இமெயில் வைத்து கொண்டால் அது ப்ரொஃபஷ்னலிசம்க்கு அடையாளம் இருக்காது அப்படின்னு
நம்பப்படுகிறது. நீங்கள் வேலைக்கு விண்ணப்பிக்கும் போதோ அல்லது ப்ரொஃபஷ்னலாக கான்டாக்ட் பண்ணும்போதோ உங்கள் மெயில் முகவரி நிக்நேம் பார்த்தாலே அவங்க இட் கிவ்ஸ் அன் இம்ப்ரெஷன். அது உங்களை பாதிக்கும். அதனால் நிக்நேமை யூஸ் பண்ணாதீங்கன்றாங்க. நிக்நேமை யூஸ் பண்ணுறது மட்டுமல்ல, இமெயில் முகவரியில் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணாதீங்கன்றாங்க. இப்போ ஏன்னா இது போன இதில் சொன்னதுக்கு பொருந்தும். உங்கள் பெயரோட வேறு ஒரு இதை அட்டாச் பண்ணும்போது, நம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன சிக்கல்னா, அது பெரும்பாலும் உங்களுடைய பிறந்த நாளை குறிப்பதாக அல்லது உங்களுடைய முக்கியமான பர்சனல் டேட்டா தொடர்பானதாக இருக்கும். அது ப்ரைவசி நோக்கில் அத்தனை பாதுகாப்பானது அல்ல என்று சொல்கிறார்கள். எனவே டோன்ட் யூஸ் நம்பர்ஸ், பிறந்த ஆண்டு, அது மாதிரிலாம் நிறைய பேர் அது மாதிரி இமெயில் வைத்திருப்பார்கள். அப்படி வைத்துக்கொள்ளக்கூடாது என்கின்றனர். அது மட்டும் இல்லை, சில பேர் ஜெனரிக்கான லெட்டர்ஸ் அல்லது நம்பர்ஸையும் யூஸ் பண்ணலாங்க. உதாரணமாக 007 அப்படின்னு ஜேம்ஸ் பாண்டு பிரியர்கள் யூஸ் பண்ணலாம். அப்படியும் யூஸ் பண்ணுறது இட் இஸ் நாட் குட் ப்ரொஃபஷ்னலி, தொழில்முறை ரீதியாக நல்லதில்லை அப்படி என்று சொல்கிறார்கள். எனவே நிக்நேமை யூஸ் பண்ணக்கூடாது. இது ப்ரொஃபஷ்னல் யூஸ்க்கு தான் சொல்கிறேன். பர்சனல் யூஸுக்கு இது பொருந்தாது. ஆனால் பர்சனல் யூஸுக்கு கூட நிக்நேமில் இமெயில் வச்சுக்கிறது நல்லதில்லை. நிக்நேம் மட்டுமல்ல, இன்னும் சில பேர் ரொம்ப ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமாக அல்லது தங்களோட பர்சனாலிட்டியை வெளிப்படுத்துகிற மாதிரியான இமெயிலெலாம் கூட வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இப்படியெல்லாம் கூட இமெயில் இருக்காங்க. அந்த மாதிரி இமெயிலெலாம் யூஸ் பண்ணுறதுனால தான் எடுத்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி குவிக்கி அண்ட் க்யூட் ஹேண்டில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு எந்த மாதிரி இமெயில்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது? சில பேர் அவங்களோட இப்போ பணிபுரிகிற ஆர்கனைசேஷன் கரண்ட் எம்ப்ளாயரோட இமெயிலை யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி இமெயில் யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப துணிச்சல் மிக்கவர்கள், அடுத்த வேலைக்கு தயாராக இருப்பவர்கள் என்ற ஒரு எண்ணமும் இருக்கிறது. ஏன்னா அவங்க இப்போ ப்ரெசன்ட் கம்பெனி இமெயிலே வச்சுட்டு கான்டாக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஜாப் சர்ச் இதெல்லாம் பண்ணுறது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இமெயில், கரண்ட் இமெயிலில் ஆர்கனைசேஷனோட இமெயில் யூஸ் பண்ணும்போதும் ரொம்ப கவனமாக இருக்குன்றாங்க. ஸோ இதில் உங்கள் இமெயில் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். புதுசாக இமெயில் துவக்கிறதா இருந்தாலும் ப்ரொஃபஷ்னல் புதுசாக ஜாபில் ஜாயின் பண்ணுறவங்க அவங்க அவங்களோட இமெயில் முகவரி ரொம்ப பொருத்தமாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. உங்களோட ஆஃபீஸில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அவங்களே ஒரு இமெயில் கொடுப்பாங்க. அது தொடர்பாக ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு மீம் இருக்குது. அதை பாருங்கள், பார்த்து ரசிச்சுட்டே இருங்க. இதை தவிர பெஸ்ட் இமெயில் முகவரி ரொம்ப ப்ரொஃபஷ்னலான்னு சொன்னால் கஸ்டம் டொமைன், அதாவது உங்கள் பெயரிலேயே முடிகிற மாதிரி ஒரு டொமைனோட ஒரு இமெயில் முகவரி பெறுவது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்குன்னு ஒரு டொமைன் நேம் இருக்குது. அந்த டொமைன் நேமில் நீங்கள் இமெயில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா இட் டெல்ஸ் a lot about you. உங்களை பற்றி அது நிறைய விஷயங்களை நல்ல விதமாக சொல்லும்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப லட்சிய நோக்கோடு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம், என்டர்பிரைசிங்காக இருக்கீங்கன்றதெல்லாம் சொல்லுன்றாங்க. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறவங்க, ப்ரொஃபஷனலாக ரொம்ப முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கஸ்டம் டொமைனில் இமெயில் நேம் வச்சுக்கிறது நல்லது. ஜிமெயிலே கூட பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபஷனலோட முடிகிற மாதிரி இமெயில் முகவரி செட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக நீங்கள் ஜேர்னலிஸ்டாக இருந்தால் @journalist.com வர்ற மாதிரி கூட இமெயில் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அது இமெயிலில் ஒரு எளிதான வசதி. அந்த வசதி எப்படின்னு தேவைன்னு உங்களுக்கு தெரிந்து கொள்ள ஆர்வம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தேவைன்னா ஒரு தனி வீடியோவை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அண்மையில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஜிமெயிலில் இன்னொரு வசதி கூட அறிமுகம் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஜிமெயிலில் உங்களோட பழைய முகவரி நீங்கள் சைன் பண்ணதை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதாவது நீங்கள் இப்போ ஜிமெயில் அக்கௌண்ட் சைன் பண்ணும்போது ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு முகவரியை சூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதை மாற்றணும்னு நீங்கள் நினைப்பீங்க. இதுவரைக்கும் ஜிமெயில் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ அதற்கான வாய்ப்பு ஜிமெயில் அளித்திருந்தது. இன்னும் இருக்கான்னு தெரியல, வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இது ப்ரொஃபஷனலாக உங்களுடைய இமெயில் முகவரி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வல்லுநர்கள் கூறும் கருத்து. இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்கள். நம்ம முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை பார்த்துடலாம். இமெயில் பொறுத்தவரை இன்னும் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு இருக்குது. அதாவது உங்களோட இமெயில் முகவரி எப்படி இருக்கும்னு பார்த்தோம். உங்ககிட்ட எத்தனை விதமான இமெயில் அல்லது எத்தனை இமெயில் இருக்கும் அப்படின்ற கேள்வியும் ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்தவரை 3 இமெயில் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று பர்சனல் இமெயில், இன்னொன்று ஒர்க் இமெயில் அல்லது ப்ரொஃபஷனல் இமெயில். அதாவது ஒர்க் இமெயிலையே பர்சனல் இமெயிலாக பயன்படுத்தக்கூடாது, தனித்தனியாக பிரிக்கணுன்ற மாதிரி இமெயிலையும் தனித்தனியாக பிரிச்சுக்கிறது நல்லது. ஒர்க் இமெயிலை ஒர்க்குக்கு மட்டும் வச்சுக்கணும். தனிப்பட்ட இமெயிலை நீங்கள் உங்களோட தனிப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். இதை தவிர 3வது இமெயில் ஒன்று வேண்டும். அந்த இமெயில் என்ன என்பதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை இந்த மீமை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருங்க. இந்த மீம் புரியுதான்னு பாருங்கள். இந்த மீம் புரிஞ்சா அந்த 3வது மெயில் ஏன் தேவை என்பதும் உங்களுக்கு புரியும் அப்படின்னு அந்த மீமில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே.